இரு தரப்புலயும் நம்பிக்கையே இல்லைங்க. சுத்தமா நம்பிக்கை இல்ல. உக்ரைனுக்கு ரஷ்யா மேல இல்ல, ரஷ்யாவுக்கு உக்ரைன் மேல இல்ல. என்னதாங்க சொல்றது போங்க அப்படிங்கிறது போல அமெரிக்காவுக்கே கொஞ்சம் காண்டாயிடுச்சு போல தெரியுது. அது மட்டும் இல்லாம ரஷ்ய தரப்புல இருக்கத்தானே செய்யும். நீ தாண்டா டைவரு, உன்னை வச்சு தாண்டா ஓட்டோன்னு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலையும் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற போல இருக்கு. ஏன்னா அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாரு, ஒரு சொல்லிக்கிறாரு, இது போல எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ண மாட்டோம்னு. அவரோட சொல்ல காப்பாத்திட்டாரு. ஆனா இதே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ண அவர் சொன்னதுக்கு அப்புறத்துல இருந்து பண்றது இல்ல. இதே ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாட்ட பேசிட்டாங்க. ரஷ்யாட்ட பேசினதுக்கு அப்புறம் 2 பகுதிகளில் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிசினஸ் பேசுறாரு, நல்ல டீல் பேசுறான்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ ட்ரம்ப் அவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நார்மலா பிசினஸ் மேன் அப்படின்னா ஒரு சொல் கொடுத்து அதை காப்பாற்ற முடியல, தவறிட்டாங்கனாலே பிசினஸ் டீல் ஃபெயிலியர் ஆச்சு, இஸ் நாட் ஃபிட் ஃபார் பிசினஸ் அப்படிங்கிற பல அனலிஸ்டருக்கு வந்து கருத்துக்கள் இருக்கு. இதுக்கு மேலேயும் புட்டின் அவர்கள் இந்த பிசினஸ் பர்சனை நம்பினாருன்னா லாஸ் ஆச்சுன்னா முழு பொறுப்பும் அவரு தான். இதுக்கு மேல அவர் எது சொல்லி பண்ண முடியாது, திருத்த முடியாது அப்படிங்கிற பல அனலிஸ்டருக்கு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்பாதீங்க, சுத்தமா நம்பாதீங்க அப்படிங்கிற. ஏன்னா கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல இவங்க தாக்காம இருக்கிறாங்கன்னா அவங்க 2 தடவை தாக்கிட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ அது பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில். ஏன்னா அமெரிக்கா என்ன கேட்டிருக்காங்கன்னா கருங்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் போட்டுக்கலாமான்னு கேட்டுக்கிறாங்க. ஆல்ரெடி கொடுத்ததே காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை, இதில் கருங்கடல் வேறு போடணுமா அப்படிங்கிறது போலதான் இருக்கு அவங்க மனசுக்குள்ள. ஸோ அதனால பேச்சுவார்த்தை சரி வரல. 8 மணி நேரத்துக்கிட்ட பேசிக்கிறாங்க. ஸோ இதைத்தான் அந்த டைமில் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். 8 மணி நேரத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நடுவில் பிரேக்கெல்லாம் விட்டு பேசிக்கிறாங்க. பட் ஆனால் எதுவுமே சுமூகமாக முடியல. ஸோ அந்த காரணத்தினால திருப்பி அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த முயற்சியை விடக்கூடாதுன்றதுக்காக உக்ரைனை கூப்பிட்டு உட்கார வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு போறாங்களாமா. ஸோ உக்ரைனை கூப்பிட்டு திருப்பி அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபட போறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமான தாக்குதல் சுமி பகுதியில் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிட்டாங்க. சுமின்ட் இல்லை, ஜாப்ரோசியா பகுதி, கீவ் பகுதி எல்லா பகுதியும் தாக்குதல் நடக்குது. ஆனால் சுமியில 60க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதை உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான ஆண்டி ஷேவா அவர்கள் தரப்பு வந்து என்ன கருத்துக்கள் வந்திருக்குன்னா, பாருங்க அமைதி விரும்புறாங்கன்றீங்க, இது போல சுமி பகுதியில் இப்படி தாக்குதல் பண்ணிட்டு வந்து அமைதி விரும்புறாங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ சீஸ்ஃபயருக்கான அந்த போட்டதை பிளேட்டை திருப்பி விடுறதுக்காக இப்போ உக்ரைன் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரஷ்யா இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சு சீஸ்ஃபயர் டீல சிதைச்சது உக்ரைன் தான். இப்போ வந்து இது போல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது இது போல ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னா அது ரஷ்யா மேல காட்டலாம், இது போல ஹைலைட் பண்ணலாம். ஏன்னா உலகமே இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு விஷயம் நடந்தால் ஹைலைட் ஆகுன்றதுக்காக செய்கிறாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ. ஆனால் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா இதே சுமி ஓப்லாஸ்ட்ல இருந்து தான் கர்ஸ்க் பகுதிக்குள்ள ஊடுருவறாங்க, ட்ரை பண்றாங்க. அது கூடயே கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்கிராட் பகுதியிலேயே ஊடுருவ ட்ரை பண்றாங்க. அதிகமான ராணுவ வீரர்கள் வச்சிருக்கிறாங்க, ராணுவ உபகரணங்கள் வச்சிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே நாங்கள் தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்றது ஒரு சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ, இவங்க சொல்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இருதரப்பையும் சொல்றது உங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீங்க எது சரி எது தப்பு அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேச்சுவார்த்தை ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரஷ்யாவோட பேசினது துளி கூட ஒத்து வரல. அதனால அமெரிக்கா செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இதுக்கப்புறம் திருப்பி ரஷ்யாவை கூப்பிட்டு பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. எதனால சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ரஷ்ய தரப்புல இல்லை. ஏன்னா நீங்க சீஸ்ஃபயர்னு கொண்டு வர்றீங்கன்னா பர்மனண்டா கொண்டு வாங்க, பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுங்க. நீங்கள் டெம்பரவரி சொல்யூஷனாக கொடுத்து அது எதுவும் டெம்பரவரியாக நிறுத்துறதுக்கான வழி தான் பார்க்குறீங்க. எங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் வேணும் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து கிளியராக சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன முடிவுகள் அமெரிக்க தரப்பு வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய டீல்னை வச்சு பார்த்தா கருங்கடலில் தாக்குதல் பண்ணக்கூடாது, சீஸ்ஃபயர் போடணும் என்ன அர்த்தம். ஸோ அந்த இடத்துல போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தானியம் ஏற்றுமதி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இறக்குமதி பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பெருமளவில் ஆயுதங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. ஸோ அதுபோல் உக்ரைனை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காகவே வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் திரும்பி போய் அதில் விழுந்து திரும்பி ரஷ்யாவுக்கு தான் அது சிக்கலை உண்டாக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் மிக பெரும் அளவில் இன்வெஸ்ட் பண்ணி கேஸ் கேனிஸ்டர்ஸை வாங்கியிருக்கிறார். அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உக்ரைனுக்கு. எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எங்கே ஆரம்பிச்சது, செர்பியா, அப்புறம் ஹங்கேரி, அது முதல் ரொமேனியா, இது வேற கதை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவாக்கியா, இந்த ஏரியா ஹங்கேரி ஸ்லோவாக்கியா இந்த ஏரியாலாம் ப்ரொடெஸ்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா. அப்படியே உள்ள பரவிடுச்சுன்னா என்னன்றது உக்ரைனுக்குள்ளேயும். ஸோ இந்த தடவைலாம் கட்டுப்படுத்தணும் இல்லையா. ஏன்னா 18 ஆளுங்களா இருக்கிறாங்க இல்லையா, பிடிச்சிட்டு போய் வேலையை காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரும் சேதத்தை சந்திச்சுக்கிறாங்க உக்ரைன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வதந்தி தான். அந்த 18 to 24 இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த நபர்களை பிடிச்சிட்டு போயிருந்துக்கிறாங்க. களத்தில் விடும் போது பெரும் சேதம் சந்திச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துச்சுன்னா பார்க்கலாம். அது வரைக்கும் இது வதந்தி தான். ஒருவேளை இது போல விஷயங்கள்லாம் வெளியே வருது, இல்லை அந்த வயசுல இருக்கிறவங்கள பெருமளவில் பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது மேபி ப்ரொட்டஸ்ட் வச்சிடலாம். ஸோ அதனால முன்கூட்டியே
அந்த கலவரக்காரர்களை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக இப்போ இது போல கேஸ் கேனிஸ்டர்ஸ்லாம் வாங்கி குமிக்கிறாரு, அது ஹெவி பவர்ட் அப்படிங்கிறது போல உக்ரைனோட மீடியாக்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே மிகப்பெரும் பேசுபொருளாக மாறிட்டு இருக்குது. அதே போல துருக்கியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாயர்ஸ்லாம் உள்ள பூந்து சண்டை நடக்குது. போலீஸ்க்கும் லாயருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஏன்னா இது போல சூழல்ல தான் லாயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த பவர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு விட மாட்டாங்க. கோர்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லா நீதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து லாயர்ஸ்க்கு அதிகளோட பவர் வந்துடும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேயே இந்த லாயர்ஸ் கிட்ட தான் வந்து வீரர்களே முறையிட்டாங்க, உக்ரைனோட வீரர்களே. இது போல வேலை தருணத்துல தான் லாயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அதை ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்லையா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த கர்ஸ்க் பயிர் வந்து சுத்தி வளைச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற உக்ரைன் தரப்ப சொல்லியிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு அம்மாவும் அந்த உக்ரைனோட வீரர்கள் தான் ஒருத்தங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அப்பாடி லைவ்ல கிடைச்சிச்சா, சரி ஓகே இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்றோம் அப்படிங்கிறது போல எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. திரும்பி பார்க்குற ஆலயக்கானும் ஒருத்தருங்கான எது பண்ணாலும் எதுவும் பதிலும் இல்லை. யாராவது எங்களுக்கு வந்து காப்பாத்துங்கப்பா அப்படிங்கிற டிவி சேனலும் முறையிட அவங்க லைவ்ல போறாங்க, ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைச்சிட்டு அவங்க லைவ்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. உக்ரைன்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கள் உக்ரைனோட சேனல் மீடியால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்ஸ்குள்ள மாட்டிட்டு தான் அந்த உக்ரைனோட வீரர்கள் சொல்றாங்க. இது டெலிகாஸ்ட் ஆகும்போது ட்ரோன் தாக்குதல், ரஷ்யாவோட ட்ரோன் தாக்குதல் அவங்கள பார்த்துட்டு அவங்க அடிக்க வந்துருச்சு. ஸோ இது வந்து மிக பெரும் பிரளயத்தை வந்து உண்டாக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்றதை அந்த டிவி சேனல் காட்டல. ஆனால் உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால ஜெலன்ஸ்கி அவர்கள் மேலே பயங்கர அதிருப்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் மக்கள் மேலே தாக்குதல் பெருமளவு நடக்குது. இப்போ சுமையில் நடக்குதா, கீவில் நடக்குதா, ஜாப்ரோசியாவில் நடக்குதா. ஸோ பெருமளவு மக்கள் மேலே தாக்குதல் பண்ணுறதுனால இன்னும் அதிர்வலைகள் அதிகமாகிட்டே இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டுள்ளது. இதுக்கான மூல காரணம் ஜெலன்ஸ்கி அவர்கள் தான். இங்கே பம்பிங் ஸ்டேஷனில் மட்டும் அடி கிடையாது, கூட மாஸ்கோவில் மக்கள் வாழும் பகுதியில் பார்க்கிங் லாட்ல, ரெண்டாவது ராஸ்டவாண்டாவில் தொடர் தாக்குதல், மக்கள் வாழும் ஹைரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் அடிச்சங்காட்டிக்கு தான் இப்போ இது போல சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி இதை பேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது போல பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்கா இதுக்கு மேலே இது சரி வராது, எலெக்ஷன் கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா ரஷ்யாவோட ஒரு மெயின் டிமாண்டே உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வச்சே ஆகணும் அப்படிங்கிறது போல டிமாண்ட் பண்ணுறாங்க. டெமோக்ரஸி மலரணுன்றாங்க இல்லையா, அப்புறம் இதை இழுக்காயிரும் இல்லையா அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. வெளியே கஷ்டம்னா இது போல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவும் எலெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களும் உக்ரைனில் இது போல செய்திகள் வந்ததை நம்ம சொன்னோம் இல்லையா, மே மாதத்துக்கு அப்புறம் மார்ஷல் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற உக்ரைனில் சொன்னதான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது நிறைவேற்றுவாங்களா இல்லை அதுவும் சும்மா பெம்பிளிக்கு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி என்ன டீல நம்ம வாட்டுக்கு செய்வோம் அப்படிங்கிற செஞ்சிருவாங்களான்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இங்கே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம கீழே வந்துட்டோம்னா சொமாலி. இந்த சொமாலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி வந்து ட்ரோன்கள் டெலிவரி பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ பயங்கரமான தாக்குதல் இந்த ட்ரோனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே 100 மிலிட்டன்ஸ் கிட்ட இருந்திருப்பாங்க போல தெரியுது. அந்த ட்ரோனை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணதுனால அது தீவிரவாதிகள் அல்ஷாபா, ஸோ அந்த தீவிரவாதிகள் மேலே தாக்குதல் பண்ணிக்கிறோம், 100க்கும் மேற்பட்ட இழப்புகளை சந்திக்க வச்சுட்டோம் அப்படிங்கிற இவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சொமாலியாவோட கேபிட்டலான மொகதிஷோ இருக்கு இல்லையா, ஸோ அதோட 30 கிலோமீட்டர் தொலைவில் மிலிட்டன்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அது இருபுறத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டன்ஸ் என்சர்க்கிள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேபிட்டல. கூடிய சீக்கிரத்தில் அந்த கேபிட்டலை பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிங்கிறாங்க. சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இங்கே கூட சமீபத்தில் அந்த அதிபர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கான்வாய் மேலே அட்டாக் நடந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அது காரணம் தான். அங்கே போக்குவரத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்ஷாபா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இந்த சமயத்தில் துருக்கியோட ட்ரோன்கள் பெருமளவில் உதவியாக இருக்குது அப்படின்னு சொமாலியாவோட ஆளுகின்ற அரசாங்கம் தரப்பு வந்து இது போல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் சூழ்நிலைகள் இந்த மாதிரி மாறுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து அப்படியே ஆர்மேனியாவுக்கு வந்துட்டோம்னா ஆர்மேனியால ப்ரொட்டஸ்ட் பெருமளவில் நடக்குது. அதாவது பயோலேப்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, அந்த டீப் ஸ்டேட், அமெரிக்காவோட டீப் ஸ்டேட், இது போல விஷயங்கள். அதாவது அமெரிக்காவோட ப்ரெசன்ஸா அர்மேனியாக்குள்ள என்ட்ராச்சு. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை அது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த அர்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டான ப்ரொட்டஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது யாரோட எய்டுங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அதாவது பயோலேப்ஸ் தான் வந்து அர்மேனியாவில் அதிக அளவில் இருக்குது, அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து வந்து பண்ணால் பெருமளவில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அப்படியே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டோம்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஏர் ஷோ நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த ஏர் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா விமானம் விபத்துக்குள்ள ஆயிடுச்சு, இதனால பைலட்டும் சேர்ந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதே நேரத்தில் ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா Su-34 ரக விமானம் லேண்டிங் கீரே இல்லை, லேண்டிங் கீரே இல்லாமல் அதை லேண்ட் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட இந்த Su-34ஓட பில்டு எந்த அளவுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்கிட் ஆகிட்டே போகுது.
சேஃப்டியாக தான் இருக்குது, பில்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வச்சு நம்மளால் புரிஞ்சுக்கணும் பல அனலிஸ்டருக்கு வந்து கருத்துக்கள் இருக்குது. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியலை, கருங்கடலில் சீஸ்ஃபயர் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் உக்ரைன் பேச்சுவார்த்தை மூலயமா வருது, அதை ரஷ்யா எப்படி அணுக போகிறாங்க என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அமெரிக்கா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாட்டுக்கருத்தில். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப், பை.